மசாலா ரைஸ் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டிருக்கேன், ஒரு 6-7 பல் பூண்டு ஃப்ரை பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆறுனோன்னே கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ரைஸுக்கு தேவையானது கட் பண்ணி வச்ச ஆனியன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சது, கொஞ்சம் கறி லீவ்ஸ். மசாலா ரைஸ்க்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலை, வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கட்டும். வெங்காயம் 1 ஸ்பூன், தக்காளி, வெங்காயம் தக்காளி வதங்க கொஞ்சம் சால்ட்டு, கோர்ஸாக பொடி பண்ண மசாலா, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், தனியா பொடி 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன். இதில் 1 கப் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றுவோம். ஆர்டினரி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிச்சோன்னே ரைஸ் போடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு ஊற வச்ச ரைஸையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சோன்னே மூடி போட்டு மீடியம் ரைஸ் போட்டு கொதிச்சிருச்சு, மூடி போட்டுடலாம். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலே பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மசாலா ரைஸ் ரெடி. பிளேட்டிங் பண்ண ரெடி. மசாலா ரைஸ் வித் மசாலா பாப்பட். மசாலா ரைஸ் வித் மசாலா பாப்பட்.